எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். வாரம் நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களை பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது தேவார பாடல் பெற்ற 276 தலங்களில் 222வது தலமாகவும் நடுநாட்டு தலங்களில் 11வது தலமாகவும் விளங்குகின்ற அட்ட வீரட்ட தலங்களில் மிக பழமையான தலமாகவும் அந்தகார சூரனை வதைத்த தலமாகவும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவரும் திருமுறை கண்ட சோழன் என்று போற்றப்படும் ராஜராஜ சோழன் பிறந்த தலமா என பல பெருமைகளை கொண்ட திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோயிலை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். பெரிய வெளிப்பிரகாரத்துடன் மதில் சுவர், அதை கடந்து உள்ளே போனோம்னா வலதுபுறத்தில் இறைவனுக்கும் இறைவிக்கும் தனித்தனியாக 3 நிலை ராஜகோபுரம் கூடிய கோயில் அமைஞ்சிருக்கு. தென்பெண்ணை ஆற்றின் ஓரத்தில் மிக அழகாகவும் கம்பீரமாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இறைவன் வீட்டிற்கும் கோயில் உள்ள நுழைஞ்சா கொடிமரம் மற்றும் நந்தி ஆகியவற்றை நம்ம தரிசிக்கலாம். முகப்பு வாயில் மேலே பஞ்சமூர்த்திகள் வைக்கப்பட்டுள்ளது. முகத்தூணில் இடதுபுறம் மெய்ப்பொருள் நாயனார் சிற்பம் இருக்கு. வலதுபுறம் கணபதி சன்னதி உள்ளது. இவர் ஔவையாரால் பாடப்பெற்றவர். விநாயகர் சன்னதிக்கு முன்புற சுவரில் புடைப்பு சிற்பமாக சுந்தரர் வெள்ளையானை மீது ஏறி அவரது தோழர் சேரமான் பெருமான் நாயனும் குதிரை மீது ஏறி கைலாயம் செல்லும் போது ஔவையாரையும் உடன் வருமாறு அழைத்தனர். ஔவையார் தானும் கையில் செல்ல எண்ணி அவசரமாக பூஜை செய்ய விநாயகர் காட்சி தந்து பொறுமையாக பூஜை செய்யும்படியும் கைலைக்கு தான் அழைத்து செல்வதாகவும் அருளினார். பூஜை முடிந்த பிறகு ஔவையாரை தனது துதிக்கையால் சுந்தரரும் சேரமான் பெருமான் நாயனாரும் கைலையை அடைவதற்கு முன் ஔவையாரை சேர்த்து விட்டார். அவ்வாறு தூக்கிவிட்ட கணபதி இவரே என்று அவர்கள் கூறுகிறார்கள். வாயிலின் இடதுபுறம் வள்ளி தெய்வ யானை சமேத ஆறுமுக பெருமான் சன்னதி உள்ளது. பக்கத்தில் கஜலட்சுமி மற்றும் நடராஜ சன்னதிகள் இருக்கு. இங்குள்ள முருகப்பெருமான் 12 திருக்கரங்களுடன் இரு தேவியருடன் மயில் மீதி அமர்ந்து மிக அழகுடன் காட்சி தருகிறார். இவரை அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். இவர் அருகில் தலமூர்த்தியாகிய அந்தகாசுரன் சம்ஹாரமூர்த்தி, நரசிங்க முனையாரின் மெய்ப்பொருள் நாயனார் ஆகிய உற்சக திருமணி இருக்கிறது. வீரட்டேஸ்வரர் பெரிய திருமேனியாக காட்சி தருகிறார். அப்படியே வெளியே வந்தால் தாயார் சன்னதிக்கு நம்ம போகலாம். தாயார் அபயகரத்துடன் கூடிய 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் தரிசனம் செய்கிறார். இத்தலத்தில்தான் பாரியின் புதல்வியர்களான அங்கவை சங்கவை திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ராஜராஜனின் சகோதரி இந்த ஆலயத்திற்கு விளக்குகள் ஏற்றிட நிதி வழங்கினார் என்று இங்குள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றது. இக்கோயிலில் அருகில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் கபிலர் குகை கோயில் இருக்கு. சப்த கன்னிகளும் 64 வித பைரவர்களும் தோன்றிய தலம் இந்த தலம். இத்தல ஈசன் பைரவர் வடிவம் என்பதால் தேய்பிறை அஷ்டமி நாளில் வீரட்டேஸ்வரர் வணங்கினால் தீவினைகள் அகன்று செல்வங்கள் தேடி வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஊருக்கு எப்படி போகணும் அப்படின்னா, விழுப்புரம் திருவண்ணாமலையிலிருந்து நிறைய பஸ் இருக்கு. பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் கீழையூர் என்கிற இந்த திருக்கோயிலில் இருக்கிற கீழையூருங்கிற இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே பக்கத்திலே பார்த்தா அரகண்டநல்லூரில் பாடல்பட்ட ஸ்தலமும், அப்புறம் இதே ஊரில் திருவிக்கிரம பெருமாள் 108 திவ்ய தேசம் கோயிலும் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டரும், விழுப்புரத்துலேருந்து அதே 35-40 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நீங்கள் திருக்கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.